இப்போ நாம வாங்க போற 3 அழுகுன தேங்காயையும் வைக்கணும். அத வெண்ணிலா உடைச்சு அவ இமேஜ் தரமட்டமாகணும். ஐயோ, எனக்கு இப்பதாண்டி புரியுது. ஆமா, தேங்காவை உடைச்சு பார்க்காம அது நல்ல தேங்காவா அழுகுன தேங்காவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மனுஷன் உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு அறுத்தா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் தேங்காயை உடைக்காமலே உள்ள அழுகி இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க ஒருத்தர் புது மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் தான் வர சொல்லிருக்கேன். இப்போ வந்துருவார். அதோ வந்துட்டார் பாரு. இவர்தான் நான் சொன்ன பர்சன். வணக்கம் மேடம், நான் தான் தேங்காய் தேவராஜ். எல்லா செட்டப்போடையும் பக்காவா வந்துட்டேன். வெரி குட். தேங்காய் தேவராஜா? ஆமா மேடம், நல்ல தேங்காயை கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்லை. அழுகுன தேங்காயை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுல தான் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அழுகுன தேங்காயை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்றேன் மேடம். 2000 ரூபாவா? ஆமா. அநியாயமா இருக்கே. ஏய், என்ன நீயா கொடுக்க போற? நீங்க வாங்க. ஓகே மேடம். ஓ, வாங்க. எங்களுக்கு 3 தேங்காய் வேணும். என்னம்மா 3 தேங்காய் வாங்குறதுக்கா இவ்வளவு நேரம் மீட்டிங் போட்டீங்க? சரி சரி எடுங்க. தேங்காய் விலை 30 ரூபாய். எல்லாம் பிரமாதமா இருக்கும். நாங்க நல்ல தேங்காய் வாங்க வரல. நாங்க வாங்க போறது நீங்க தூக்கி போடுற அழுகுன தேங்காவை தான். அப்படியாம்மா? நல்ல தேங்காய் தான் 30 ரூபாய். அழுகுன தேங்காய் ஒவ்வொன்றும் 100 ரூபாய் தாம்மா. என்ன கடைக்காரரு, அநியாயமா இருக்கு. அழுகுன தேங்காவுக்கு எப்படிங்க 100 ரூபாய் கொடுப்பாங்க? என்னம்மா புரியாம பேசுறீங்க? இப்பெல்லாம் அழுகுன தேங்காய்க்கு தான் மவுஸ் அதிகம். அழுகுன தேங்காயை கேட்டு தான் நிறைய பேர் வராங்க. செம்ம டிமாண்டு. அப்படின்னா நீங்களே 3 அழுகுன தேங்காவை எடுத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீங்களே பார்த்து எடுத்துங்க. ஏய், இப்போ எதுக்குடி தகராறு பண்ணிட்டு இருக்க? 100 ரூபாய் தானே, கொடுத்துட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சீக்கிரம் முடிடி. என்ன ஸ்வேதா இது? அழுகுன தேங்காவுக்கு இவ்ளோ டிமாண்டா? நாட்டுல வில்லன்க நிறைய ஜாஸ்தி ஆயிட்டாங்க போல. சாரிடி. சரி சரி, நாங்களே தேங்காய் எடுத்துக்கிறோம். சரி எடுங்க. எல்லாம் ஓகே, நான் ரெடி மேடம். இந்தாங்க. நான் ஒவ்வொரு தேங்காயை ஸ்கேன் பண்றேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. சரி. அடுத்தது ஓகே. ஏ அக்ஷயா, அது வாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க? ஓகே, அழுகுனதுதான். ஓகே, 3 கிடைச்சிடுச்சுல்ல? தேங்க்யூ. பிரியா, பணம் குடுறி. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். இருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ so much. 2000 ரூபாயா? ஏய், அமௌண்ட் கொடுத்துட்டு வா. கொடு. சீக்கிரம் வா. என்னங்க நீங்க கேட்ட 300 ரூபாய் இருந்தாலும் ரொம்ப அநியாயம் தான். தேங்காய் விலை 300 ரூபாய் தான். ஆனா நல்ல தேங்காயா கெட்ட தேங்காயா செக் பண்ணா 2000 ரூபாய். என்ன அநியாயமா இருக்குது? எஸ், இத வச்சு நான் நினைச்சத சாதிக்க போறேன். நீ போய் பையில போட்டு எடுத்துட்டு வா. சரி ஸ்வேதா. நிஷா,
ஏய் நிஷா எந்திரடி. ஏய் அக்ஷயா 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 எந்திரடி. ஏய் எந்திரடி. ஏய் எந்திரி எந்திரடி. அவளை எழுப்பு. என்ன ஸ்வேதா, விடிஞ்சிருச்சா? பூஜை ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம நம்ம பூஜை செய்ய வேண்டாமா? டைம் 1 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் இந்நேரம் மொத்தமா தூங்கிருப்பாங்க. நேரா போய் இந்த அழுகுன தேங்காயை வச்சுட்டு பூஜை ரூம்ல இருக்கிற நல்ல தேங்காயை எடுத்துட்டு வந்துடலாம். கிளம்புங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் அதை குடுறி. என்ன ஸ்வேதா, வா போலாம். நான் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்தேன். செருப்பு தானா வருது. நாளைக்கு இந்த தேங்காய் எல்லாத்தையும் வெண்ணிலா எல்லார் முன்னாடியும் உடைக்க போறா. 3 தேங்காயும் அழுகுன தேங்காயா இருக்கும். அப்போ அந்த வெண்ணிலா முகமும் அப்படி அழுகி போய் கன்றாவியா இருக்கும். அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த வெண்ணிலா தான் ராசியானவ, நான் ராசி இல்லாதவன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாலே அந்த யமுனா. அவ முகத்துல கறி அள்ளி அவளே பூசிக்கிட்ட மாதிரி இருக்கணும். அது நாளைக்கு நடக்க தாண்டி போகுது. அதை நான் என் கண்ணால பார்த்து ரசிக்க தாண்டி போறேன். போலாம். அப்பா, இனி நான் நிம்மதியா தூங்கலாண்டே. ஜனனி, பூஜைக்கு ஏற்பாடுலாம் பண்ணிச்சா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உட்காருங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் வாமா. இந்த வரேங்க அண்ணே. சொல்லுங்க அண்ணே. நீ ஒரு உதவி செய்யணும். என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என்ன உதவி சொல்லுங்க, நான் செய்யறேன். ஸ்வேதா பூஜைக்கு தயாராகி கீழே வருவா. அவகிட்ட நான் சொல்ற மாதிரி பேசணும், புரியுதா? ஸ்வேதா கிட்டியா? நான் என்ன பேசினாலும் நானா பேசலன்னு கண்டுபிடிச்சிருவாளே அண்ணி. அவ அதெல்லாம் ஒன்னும் கண்டுபிடிக்க மாட்டா. தைரியமா நான் சொல்ற மாதிரி பேசு, புரியுதா? சரிங்க அண்ணி. நீ அவகிட்ட பேசும்போது நானும் அவகிட்ட வந்து பேசுறேன். சரி, சொல்லுங்க அண்ணி. சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்கும். வெண்ணிலா தான் தேங்காய் உடைக்கணும்னு சபையில வச்சு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் அவ தான் பூஜையில போய் தேங்காயை உடைப்பா. தேங்காய் அழுகி இருக்கிறத பார்த்து அவ முகம் அழுகுன தேங்காய் விட கருப்பா அசிங்கமா மாறும் பாரு. அத பார்த்து நான் ரசிக்கணும். அத பார்க்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்வேதா, ம். இங்க வாயேன். ஆ. என்னம்மா, என்ன விஷயம்? கொஞ்சம் கோவில் வரைக்கும் போகணும், வாடி. ஆ, கோயிலுக்கா? என்ன திடீர்னு இந்த நேரத்துல கோயிலுக்கு கூப்பிடுறப்போ? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சிருந்தம்மா. அதை இன்னைக்குதாம்மா நிறைவேற்றி ஆகணும். இன்னைக்கு நாள் ரொம்ப விசேஷமா இருக்கு, அதனாலதான். அம்மா, நீ தானே வேண்டியிருக்க, நீயே போயிட்டு வா போ. நீ கோயிலுக்கு வந்து தாண்டி ஆகணும். வாமா, போயிட்டு வந்துடலாம். நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம வளர்றியா? நீ பண்ண வேண்டுதல் எல்லாம் பழிச்சிருந்தா எனக்கு எப்பவோ கல்யாணமாகி 4-5 குழந்தை பெத்து பாராட்டி சீராட்டிருப்பேன். என்னமோ வேண்டுதல் அது இதுன்னு பேசிக்கிட்டேன். நான் எல்லாம் கோயிலுக்கு வர முடியாது, நீயே போயிட்டு வா போ. ஏமா இப்படி தேத்து பேசுற? சொல்றது கேட்காம இப்படி பண்ண என்னடி அர்த்தம்? தேவையில்லாம இப்ப எதுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம் லட்சுமி? ஸ்வேதாக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு கோவில்ல வேண்டியிருந்தேன். அத நிறைவேற்றணும் கூட வாடினா புரிஞ்சுக்காம வரமாட்டேங்கிறா. என்ன ஸ்வேதா இது? அம்மா உனக்காக வேண்டுதல் வச்சு கூப்பிடுறாங்க. கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பெரியவங்க பேச்சு கேட்டு மதிச்சு நடந்துக்கோ. அப்பதான் உனக்கு எல்லாமே சரியா நடக்கும். போ, சொன்னா கேளு, போயிட்டு வா. அத்தை, புரியுது அத்தை, நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிற உங்க எண்ணம் அக்கறை எனக்கு நல்லாவே புரியுது. அம்மா சொல்றாங்கிறதுக்காக நான் போகல. ஆனா நீங்க சொல்றப்போ அதை என்னால தட்ட முடியாது. அதுதான் உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. கண்டிப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ம்? போலாம். ஏ ஸ்வேதா, ம். இவ்வளவும் பண்ணிட்டு அதை பார்த்து ரசிக்காம அம்மா கூட கோயிலுக்கு போற? நீங்க எங்கேயும் வர வேண்டாம், இங்கே இருங்க. வெண்ணிலா பூஜை ஆரம்பிக்க போறா. பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அடிச்சு புடிச்சு எப்படியாவது ஓடி வந்துடுறேன். அப்போதான் அவ வருத்தப்படுறத பார்த்து நான் ரசிக்க முடியும். சரி, வரேன். கரெக்டா ஃபோன் பண்ணணும். ம்? ஆமா, சீக்கிரம் போய் உன் வேண்டுதல் எல்லாம் என்னடி இவ்வளவு அவசரப்படுத்துற? சாமி கூட கும்பிட விடாம ஏன்டி இப்படி பண்ற? சாமி கும்பிட வேணாமா? சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். என்ன, இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆமா, என்ன வேண்டுதல் பண்ண போற? வேண்டுதலா? அடி பிரதேசனம். அடி பிரதட்சணமா? சரி, எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 11 சுத்து சுத்தணும். எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். 2 மணி நேரமா? சரி சரி, நான் இப்படியே மண்டபத்துல உட்காந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா சுத்திட்டு வா, போ. நான் வேண்டுதல் பண்ண போறது உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக. நீயே வராம இருந்தா எப்படி? அம்மா, நீ தானே வேண்டுன, நீயே சுத்து. நான் ஒன்னும் தேவையில்ல. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்டல. சரி சரி, நீ போ போ.
2 மணி நேரத்துக்கு என்னை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு நீயும் அத்தையும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா? பூஜை ஆரம்பிச்சிடுச்சுன்னு கால் மட்டும் வரட்டும். அப்புறம் உன் காலை உடைச்சாது உன்னை கூட்டிட்டு போறேன் பாரு. சொல்லுடி. பூஜைக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்தாச்சு. இப்ப நீ கிளம்புனா சரியா இருக்கும் ஸ்வேதா. சரி சரி, நான் பாத்துக்கிறவே. மா போலாம் வா. இன்னும் 5 சுத்து பாக்கி இருக்கு, முடிச்சிட்டு போயிடலாமா? அடி பிரதட்சணத்தை பாதியில விட்டுட்டு போனா அபசகுனம் ஆயிடும். அதானே அதானே சொல்ல வர. நீ மட்டும் இப்ப வரல, உனக்கு அபசகுனமா ஏதாவது ஆயிடும். போதும் போதும் வா போலாம். இருடி, என் நிலைமை புரியாம அடம் பிடிக்கிற. இந்த ஒரு சுத்தாவது முடிச்சிட்டு வந்துடுறேன்டி. அம்மா, யாருமா இந்த அடி பிரதட்சணம் எல்லாம் கண்டுபிடிச்சது? ஆமா, இன்னும் எத்தனை அடி இருக்கு? எத்தனை அடியா? நான் இந்த அடிய சொன்னமா? இந்த அடி. ஐயோ அம்மா, ஐயோ என்னடி இது? அம்மானு கூட பார்க்காம இப்படி அடிக்கிற. நீதான அடி பிரதட்சணன்னு சொன்ன, அதுக்காக தான் சீக்கிரமா முடிச்சுக்க ஒரு அடி போட்டேன். அடி மேல அடி அடிச்சாதான் அம்மாவும் நகரும்னு சொல்லுவாங்க, தெரியாது? அது அம்மா இல்லடி, அம்மி. ஆமாமா, ஹிந்தில அம்மாவுக்கு அம்மின்னு சொல்லுவாங்க. நீ நட. ஐயோ அடிக்காதடி, வலிக்குது. அப்ப நட, சீக்கிரம் நட. நட. இப்ப மட்டும் எப்படி அடி பிரதட்சணை பண்ண, அதுவும் இவ்வளவு சீக்கிரம்? அடிதான் உதவி இருக்கு. வா வா, போதும் போலாம். ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா வா. ஸ்வேதா சொன்னா கேளுமா. ஸ்வேதா உட்காரு. போ. ஸ்வேதா உட்காரு, பேசாம இரு வர.